ஹலோ ஆல் 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. பெனிஃபிட்டை தாண்டி இது ஒரு நெசசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11th நம்ம பேசிக் சரியாக படிக்கிறனால 12th எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய 11th ஸ்டூடெண்ட்ஸ் தெரியறது இல்லை. 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே 11th வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 months கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள். பட் ஆனால் 12th வந்து ஒரு பெரிய கேஸை கிரியேட் பண்ணணும். 11th பேசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. மொத்த 12th கோரே வந்துட்டு 11th தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல ப்ரூஃப் பார்க்கலாம். அப்ப எதெல்லாம் நமக்கு மேண்டேட்டரி அப்படின்னு பார்க்கலாம். இது சாப்டர் 1 சரிங்களா. நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு பேஜ்ல இன் சி சாப்டர் 1 கிளாஸ் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் 11ல நீங்க வெக்டர் சரியா படிக்கல அப்படின்னா என்டையர் 12th வால்யூமும் அஃபெக்ட் ஆகிடும். என்டையர் 12th ஃபர்ஸ்ட் வால்யூமும் அஃபெக்ட் சார். ஒரு லெசன் கூட உங்களால படிக்க முடியாது. தென் இப்போ நான் செகண்ட் லெசனை கிளிக் பண்றேன். 2.1 செகண்ட் லெசன் இது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் சாப்டர் 5 and 7 the notion of potential energy was introduced. பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க 11th சரியா படிக்கல. இந்த யூஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 by r2 சரியா வரல, இல்ல mgh படிக்கல, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற கான்செப்ட் நீங்க படிக்கல அப்படின்னா செகண்ட் லெசனை நீங்க சுத்தமா படிக்கவே முடியாது. படிச்சாலும் உங்களால ப்ராப்ளம்ஸ் போட முடியாது. ஓப்பன் டெரிவேஷனை மட்டும் மக் அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஸோ இப்படி 12th ஸ்டாண்டர்ட்ல வெரி ஃபர்ஸ்ட் 2 lessons சொல்லுவேன். என்டையர் ஃபர்ஸ்ட் வால்யூம் வெக்டர் தான். ஆனா 11th அந்த வெக்டரை ஃபர்ஸ்ட் 2 weeksலயே எடுத்துருவாங்க. நிறைய பசங்களுக்கு அந்த கோர் புரியறது இல்லை. அதனால 12th வந்து பயங்கரமா படிக்கணும்னு நினைக்கிற பசங்களால கூட சரியா கோப்ப பண்ண முடியாது அப்படிங்கறது வருஷம் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றதை நான் பார்க்குறேன். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8th lesson EM waves. E sin k z minus omega t 11th லாஸ்ட் 2 lessons ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். இந்த 2 லெசனை படிக்கல அப்படின்னா 8th lesson ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன லெசன் தான், ஆனால் வெயிட்டேஜ் அதிகம், ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். இந்த லெசனும் படிக்க முடியாது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ்னு ஒரு லெசனை நீங்க 11th வேவ்ஸ் படிக்கல அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 11th வரும். y1 is equal to a cos omega t. என்டையர் வேவ் ஆப்டிக்ஸுமே டவுட் தான். இன்டர்ஃபரன்ஸ் சுத்தமா படிக்க முடியாது. ஸோ ஆனா 11th என்ன நடக்கும் தெரியுமா? இந்த லாஸ்ட் 2 lessons பசங்க ரொம்ப லீஸ் வெயிட்டேஜ் தான் கொடுப்பாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா எடுத்துக்க மாட்டாங்க. பட் இங்க 12th வந்துட்டு ஒரு லெசனுக்கு 7 marks வெயிட்டேஜ் உள்ள ஒரு லெசன் என்டையர் அஃபெக்ட் ஆயிடும். பசங்க எவ்வளவுதான் போராடினாலும் அந்த பேசிக்ஸ் லேக் இருக்கிறனால அந்த லெசன் மேல ஒரு கான்ஃபிடென்ட்டே வராது. அதிகமா டவுட் கேட்கறது செகண்ட் வால்யூம்ல வேவ் ஆப்டிக்ஸ் லெசன் புரியலன்னு தான் கேட்பாங்க. தென் இந்த பாருங்க mv²/r. இந்த ஈக்குவேஷன் எப்போ பார்ப்போம்? சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்ல பார்ப்போம். இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸோட கோடு புரியல அப்படின்னா 4th லெசனோட ஃபர்ஸ்ட் டாபிக்கே புரியாம போயிடும். நீங்க எதை எடுத்தாலும் சரி சார். இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன்ல காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும் அது ஆக்சுவலா. இப்போ எஸ் சாரி எந்த பேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு வெக்டர்ஸ் தான் சார் வந்து நிற்கும். ஒரே நிமிஷம். எஸ், இந்த மாதிரி போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா வெக்டர் கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வெக்டர் இல்லைன்னா நம்மளால ப்ராப்ளமே போட முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்ல. 11th ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல படிப்போம். அந்த டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் படிக்க முடியாது. 4th லெசன் சரியா புரியாது. 4th லெசன் புரியலாம். 6th லெசன் புரியாது. இப்படி ஒன்னொன்னா செயின் மாதிரி அஃபெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும் சார். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா வெக்டர். அப்போனா ஒரு 11th படிக்கும் போது எதெல்லாம் சார் கண்டிப்பா படிச்சுட்டு 12th போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தீஸ் ஆர் த வெரி ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ். வெக்டர் இல்லைன்னா 12th வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூம் காலி. நிறைய தடவை நான் சொல்லிட்டே இருக்கேன். காம்போனன்ட், ரெக்டாங்குலர் காம்போனன்ட். ஒரு வெக்டர் ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா எழுத முடியல அப்படின்னா அந்த இடத்துல உங்களால நிறைய நியூமெரிக்கல் சால்வ் பண்ண முடியாது. 99.9% நியூமெரிக்கல் சால்வ் பண்ண முடியாது. கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வால்யூம் எல்லா லெசன்லயும் இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், ஸ்கேலர், வெக்டர். மெஜாரிட்டியா செகண்ட் லெசனும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் தான் ஸ்கேலர் படிப்போம். மற்ற ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாவே வெக்டர் தான். ஒருவேளை வெக்டர் ட்ரையாங்கிள் தெரியல அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 8 சுத்தமா காலி. வெக்டர் ட்ரையாங்கிள் தெரியலனா அதுல என்ன நியூமெரிக்கல்ஸ் போட முடியாது. பிகாஸ் டைரக்ஷன் வச்சு தான் படிப்போம். VC = r omega இம்பார்ட்டன்ட். ஆட்டம் நியூக்ளியில வரும்போது ஆங்குலர் மொமெண்டம் போர் பாஸ்கலேட்ஸ் 12th படிப்பீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்க் இஸ் ஈக்குவல் டு r ஃபர்ஸ்ட் லெசன்ல வரும், 4th லெசன்ல வரும், 6th லெசன்ல வரும். y1 y2 ஆசிலேஷன் வேவ்ஸோட ஈக்குவேஷன் தெரியல, அதுவும் கஷ்டம். F is equal to g m1 m2 by r2. இது கிராவிடேஷன்ல படிச்சிருப்பீங்க. 11th கிராவிடேஷனல் லெசனை நல்லா படிச்சீங்கன்னா 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் 80% கவர் பண்ண மாதிரி. அங்க கிராவிடேஷனல் ஃபீல்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். நிறைய ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கும்.
தென் யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் செகண்ட் லெசன்ல வரும். ஸோ இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே 11th கோர் 12th ஃபண்டமெண்டல் நெசசிட்டி படிக்காம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த லெசனை எவ்வளோ படிச்சாலும் உங்களால நியூமரிக்கல்ஸ் போடவே முடியாது. ஸோ டெஃபினட்டா இந்த இந்த இருக்கிற டேஸ்ல இல்ல 12th இன்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு 10 டேஸ்ல அதிகபட்சம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் போதும் சார். ஸ்கிராட்ச்ல இருந்து படிக்கிறது ஒரு 3 டேஸ் போதும். அதனால 11th பேசிக்ஸ் நல்லா படிச்சு 12th போங்க. நீங்க எப்ப வேணாலும் ஷைன் பண்ணலாம். எந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் உடனே அதை வச்சு நீங்க நியூமரிக்கல்ஸ் போட்டுடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஒருவேளை இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கூட நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் அகடமிக் இயர்.